அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th நியூ புக்கில் அளவியல் அப்படின்ற லெசனில் உள்ளீடற்ற கோளம் உள்ளீடற்ற அரைக்கோளம் இந்த ரெண்டு டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, கோளம், அரைக்கோளம், உருளை இதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சதுரம், செவ்வகம், முக்கோணம், நாற்கரம், சாய் சதுரம், சரிவகம் இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம உள்ளீடற்ற கோளம் பற்றியும் உள்ளீடற்ற அரைக்கோளம் பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் 286 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளீடற்ற கோளத்துக்கான ஃபார்முலா பார்க்கலாம். உள்ளீடற்ற கோளத்தை இங்கிலீஷில் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிள் தேங்காயை சொல்லலாம். தேங்காய்க்குள்ள பாருங்கள் எதுவுமே இருக்காதா, அதனால தான் அதை உள்ளீடற்ற கோளம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் எதுவுமே இருக்காது, உள்ள எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து உள்ளீடற்ற கோளம். உள்ளேயும் பாருங்க அந்த கோளம் ஷேப் தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு தேங்காய் இந்த தேங்காய் ஒன்றா சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு உள்ளேயும் அதே அந்த கோளம் ஷேப் வருமா, அதனால தான் உள்ளீடற்ற கோளம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் யூஸ் பண்ணுற ரெண்டு டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஒன்றும் கேபிட்டல் ஆர், அதுக்கடுத்து ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் அப்படின்றது வெளி ஆரம், ஸ்மால் ஆர் அப்படின்றது உள் ஆரம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, வலைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 4πr². ரெண்டாவது ஃபார்முலா மொத்த புறப்பரப்பு. உள்ளீடற்ற கோளத்துக்கான மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா 4πr² + r². நெக்ஸ்ட் கனளவுக்கான ஃபார்முலா பாருங்க, 4/3 πr³ - r³. இதில் அதிகமாக கனளவு வச்சு மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு அதிகமாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கனளவு யூஸ் பண்ணி தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கான ஃபார்முலா பார்க்கலாம். இதை இங்கிலீஷில் ஹாலோ ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. முழு தேங்காயை வந்து உள்ளீடற்ற கோளத்துக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுவே அரை தேங்காய் வந்து உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் இதான் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதிலேருந்து இங்கே வரையும் இந்த வெள்ளை இருக்குல்ல, அது வரை இருக்கிறது வந்து ஸ்மால் ஆர். அதுவே இங்கேருந்து அந்த ஓடு இருக்கு பாருங்க, அது வரை இருக்கிறது வந்து கேபிட்டல் ஆர். அவ்வளோதான். முழு தேங்காய் வந்து கோலத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அரை தேங்காய் வந்து அரைக்கோளம், அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். மொத்தமாக 3 ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், வலைபரப்பு 2πr² + r². நெக்ஸ்ட் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பார்க்கலாம், π3r² + r². நெக்ஸ்ட் கனளவு, உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கான கனளவுக்கான ஃபார்முலா பார்க்கலாம், 2π3/r³ - r³. இந்த 3 ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக இந்த வீடியோவில் 6 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த 6 ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து உள்ளீடற்ற அரைக்கோளம். இதோட உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. உள் ஆரம் பாருங்கள், இதான் வந்து உள் ஆரம், எவ்வளோ 3 மீட்டர். நெக்ஸ்ட்டு வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்களா, வெளிப்புற ஆரம் அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வெளியில் வரையும் இது வரை இருக்குது, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலேருந்து இது வரை இருக்குது. வெளிப்புற ஆரம் எவ்வளோ 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உட்புறம் ஆரத்தை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க, 3 மீட்டர். நெக்ஸ்ட்டு வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க, 5 மீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, π3r² + r². பையோட வேல்யூ என்ன 22/7. இந்த இடத்துல 3 பெருக்கல் கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன 5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ்ஸு ஸ்மால் ஆரோட வேல்யூ 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 22/7. 3ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 75 ப்ளஸ்ஸு 9. 75 9 ஆட் பண்ணுங்கள், 22/7 பெருக்கல் 84. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 1 7 மிச்சம் 1 7 14. 22ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 264 சதுர மீட்டர். இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அப்படின்னா 264 சதுர மீட்டர். ஓகே, அவங்க வேறு என்ன கேட்டிருக்காங்க, வலைபரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா.
உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2π r² + r². 2 பெருக்கல் பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரோட வேல்யூ என்ன? கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன? 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. நெக்ஸ்ட்டு 2 பெருக்கல் 22/7 அப்படியே வச்சுக்கோங்க. 25 9 ஆட் பண்ணால் 34. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 213.71 சதுர மீட்டர். இதான் இதோட வலைபரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அவங்க வந்து மொத்த புறப்பரப்பும் வலைபரப்பும் கேட்டாங்க. மொத்த புறப்பரப்பு வந்து 264 சதுர மீட்டர், வலைபரப்பு வந்து 213.71 சதுர மீட்டர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே 576 பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் 324 பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து உள்ளீடற்ற கோளம். இதோட வெளிப்புற உட்புற பரப்புகள் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற பரப்பு அப்படின்னா இதான் வந்து வெளிப்புற பரப்பு. இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். நெக்ஸ்ட்டு உட்புற பரப்புன்னு கொடுத்துருக்காங்களா, இதான் வந்து உட்புற பரப்பு. இதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வெளிப்புற பரப்பும் உட்புற பரப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெளிப்புற பரப்புக்கான ஃபார்முலா எழுதுங்க. 4πr². ஏன் கேபிட்டல் ஆர் போட்டிருக்கேன்? வெளிப்புற பரப்போட ரேடியஸ் என்னது? கேபிட்டல் ஆர். ஆனால் தான் இங்கே கேபிட்டல் r² போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உட்புற பரப்புக்கான ஃபார்முலா பாருங்கள். 4πr². இது வந்து ஸ்மால் ஆர். ஏன்னா உட்புற பரப்போட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர், அதனால் ஸ்மால் ஆர்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து வெளிப்புற மற்றும் உட்புற பரப்பே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 576 பை. இது வந்து வெளிப்புற பரப்பு. 324 பை. இது வந்து உட்புற பரப்பு. ஓகே, இந்த பைக்கு இந்த பைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓர்னாங் 4, மிச்சம் 1, நன்னாங்கும் 16, மிச்சம் 1, நன்னாங்கும் 16. r² வேல்யூ என்னது? 144. நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தான் தேவை. அப்போது 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 12 அப்படின்னு வந்துடுச்சு. இதான் வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த பைக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. ஓர்னாங் 4, 8 நாங் 32, ஓர்னாங் 4. r² வேல்யூ என்ன? 81. ஆரோட வேல்யூ என்ன? 9. 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிடும். ஆரோட வேல்யூ வந்து 9. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 12, ஸ்மால் ஆரோட வேல்யூ 9. எதுக்கு இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவங்க பாருங்கள், கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆரோட வேல்யூ தெரியணும். அதனால தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்கலாம். அதாவது உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 π r³ மைனஸ் r³. 4/3 அப்படியே போட்டுக்கோங்க. பையோட வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன? 12³ மைனஸ் ஸ்மாலோட வேல்யூ 9³ வந்துச்சு. 4/3 பெருக்கல் 22/7. 12 கியூப் பண்ணால் 1728 மைனஸ் 9 கியூப் பண்ணால் 729. இரண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 4/3 பெருக்கல் 22/7. இரண்டையும் மைனஸ் பண்ணால் வரும் 999. இப்போ 3 டிவைட் பண்ணலாமா? 1 3 3 3 9 3 9 3 9 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க 7ஆல் வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ 7 அப்படியே வச்சுக்கோங்க. மேலே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த 4 22 333, அதாவது 333. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 29304ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, டிவைடட் பை 7. இது என்ன டிவைட் பண்ணலாமா? 1 7 4 28, மிச்சம் 1, 1 7, மிச்சம் 6, 8 56, மிச்சம் 8 56னா மிச்சம் 4 இருக்கும். 6 42, மிச்சம் 2 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 7 14, மிச்சம் 6 இருக்கும். 0 சேர்த்துக்கோங்க. 8 56, மிச்சம் 4 இருக்கும். 0 சேர்த்துக்கோங்க. 35. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போது 4186.2
418285 இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து 4186.29 கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இடத்துல 9 போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 8க்கு அப்புறம் இருக்க வேல்யூ பாருங்கள், 5 இல்லைனா 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். அதான் வந்து 9 அப்படின்னு ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். சென்டிமீட்டர் கியூப் இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளின் கன அளவு 436 π/3 கன சென்டிமீட்டர் ஆகும். கிண்ணத்தின் வெளிவிட்டம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் தடிமனை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளோட கன அளவு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணம். இதோட கன அளவு கொடுத்துருக்காங்க. உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2/3 π கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கன அளவு எவ்வளோ? 436 π/3 கன சென்டிமீட்டர். வேற என்ன கொடுத்துருக்காங்க? கிண்ணத்தின் வெளிவிட்டம் கொடுத்துருக்காங்க. இதான் சென்ட்ரு பாயிண்ட். இதில் வந்து இந்த ஃபுல்லாக வெளிவிட்டம் எவ்வளோ? கேபிட்டல் டின்னு எடுத்துக்கோங்க, 14 சென்டிமீட்டர். இதில் வந்து நம்ம கேபிட்டல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். விட்டத்தை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரத்தோட வேல்யூ கிடச்சிரும். 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 7 அப்படின்னு வந்துருச்சு. 7 சென்டிமீட்டர். இது வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ. ஏன் நான் கேபிட்டல் ஆர் வேல்யூ சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பாருங்கள் வெளிவிட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதே உள்விட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அவங்க வந்து வெளிவிட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூனா 7 சென்டிமீட்டர். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2/3 இந்த பை அப்படி இருக்கட்டும். கேபிட்டல் ஆரோட வேல்யூ வேணா 7 கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 436 π/3. இந்த பைக்கு இந்த பையும் கேன்சல் ஆயிடுச்சு. சாரி, இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க பைக்கும் இங்கே இருக்க பைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓரன் 2 2 4 ஓரன் 2 மிச்சம் 1 8 2 16 வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? 7 கியூப் பண்ணனா வரும் 343 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு 218. இந்த ஆர் கியூப்பை அந்த சைடு கொண்டு போயிருங்க. 343 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆர் கியூப்பாக மாறிடும். அதே மாதிரி இங்கிட்டு இருக்க 218 ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது மைனஸாக மாறிடும். மைனஸ் 218 வந்துருச்சு. 343ல் 218 போச்சுன்னா என்ன வரும்? 125 ஈக்குவல் டு ஆர் கியூப். நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தான் தேவை. அப்போது 125க்கு கியூப் ரூட் எடுங்க. ஏன்னா இங்கே ஆர் கியூப்னு இருக்கு. அப்போ 125க்கு கியூப் ரூட் எடுக்கணும். 125 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 5 வரும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 5 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் இந்த போர்ஷன் வந்து ஸ்மால் ஆர், இது வந்து 5. இதுவே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரை இருக்கிறது என்னது? கேபிட்டல் ஆர், அது 7. இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தடிமன் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது கேபிட்டல் ஆர் இருக்குல்ல, அந்த வேல்யூலேருந்து 7, கேபிட்டல் ஆர் வேல்யூ வந்து 7, அதுலேருந்து ஸ்மால் ஆரோட வேல்யூவை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தடிமன் கிடச்சிரும். மைனஸ் பண்ணுங்கள், 2 சென்டிமீட்டர். இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு. அதே மாதிரி கேபிட்டல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரை இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். 7 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தடிமன் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூலேருந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க தடிமன் கிடச்சிருமா? அதான் மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். கேபிட்டல் ஆர் இது வந்து ஸ்மால் ஆர். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தடிமனோட வேல்யூ கிடச்சிரும். தடிமன் வந்து 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. உள்ளீடற்ற ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் 0.14 வீதம் செலவாகும். அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிண்ணம் இருக்குது, அது வந்து உள்ளீடற்ற அரைக்கோள வடிவத்தில் இருக்குது. இதோட உட்புற மற்றும் வெளிப்புற விட்டம் கொடுத்துருக்காங்க. உட்புற விட்டம் அப்படின்னா எதுனா, இது வந்து உட்புற விட்டம், அதை ஸ்மால் டின்னு எடுத்துக்கோங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர். நம்ம இதுலேருந்து ஸ்மால் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விட்டத்தை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்கள், 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வெளிப்புற விட்டம் கொடுத்துருக்காங்களா? வெளிப்புற விட்டம் அப்படின்னா இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரையும், இதை வந்து வெளிப்புற விட்டம்னு சொல்லுவாங்க. இதை கேபிட்டல் டின்னு எடுத்துக்கோங்க. எவ்வளோ? 28 சென்டிமீட்டர். இதுலேருந்து நம்ம கேபிட்டல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 28 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 14 சென்டிமீட்டர். இது வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ. ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 14 சென்டிமீட்டர். ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க?
உள்ளீடற்ற ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச 0.14 ரூபாய் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதனை முழுமையாக வர்ணம் பூசுறாங்க. அதாவது இந்த கிண்ணம் ஃபுல்லாகவே முழுமையாக வர்ணம் பூசுறாங்க. அப்போ முழுமையாக வர்ணம் பூசுறாங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சாதான் அதில் அந்த கிண்ணத்தில் மொத்தமாக எவ்வளோ பரப்பு இருக்குன்னு தெரியும். அப்போது உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். பை 3r³ plus r squared. சரி, 3r² plus r squared. பையோட வேல்யூ என்ன? 22/7. 3 அப்படியே வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன? 14 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஸ்மாலரோட வேல்யூ வந்து 10 ஸ்கொயர்டு. அவ்வளோதான். 22/7. 14 ஸ்கொயர் பண்ணா வரும் 196 வரும். 14 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 196 வரும். இதை வந்து இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 196 3 மல்டிப்ளை பண்ணால் வரும் 588 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 22/7 பெருக்கல் 688 கிடைக்குது. இதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ண முடியாது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. 22/7 பெருக்கல் 688 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மேலே இருக்க 2 வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டாங்களோ பரவாயில்ல. ஏதோ நீங்கள் எப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா சம் சால்வ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதான் நீங்கள் மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டாம். அப்போது உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா 22/7 பெருக்கல் 688 சதுர சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச 0.14 ருபீஸ் செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முழுமையாக வர்ணம் பூச எவ்வளோ செலவாகும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு இங்கே சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து ருபீஸ்னு போட்டுக்கோங்க. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச 0.14 ருபீஸ் செலவாகுது. அப்போது 22/7 பெருக்கல் 688 சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச எவ்வளோ செலவாகும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க வந்து முழுமையாகவே வர்ணம் பூச சொல்லியிருக்காங்க. மொத்த புறப்பரப்பு அதனால தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த புறப்பரப்பு எவ்வளோ? 22/7 பெருக்கல் 688 சதுர சென்டிமீட்டர். ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச 0.14 ருபீஸ் ஆகுது அப்படின்னா 22/7 பெருக்கல் 688 சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச எவ்வளோ செலவாகும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x = 0.14 பெருக்கல் 22/7 பெருக்கல் 688. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 இங்கே 0.02ன்னு வந்துருச்சு. ஓகேவா? உங்களுக்கு இந்த பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ண தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது? 0.14 இருக்குது. இது எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா? அப்போது இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 14/100ன்னு இருக்கும். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் டிவைட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக டிவைட் பண்ணுறதுனால டிவைட் பண்ணலாம். நான் இப்போ டேரெக்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, மிச்சம் என்னென்ன இருக்குது? 0.02 பெருக்கல் 22 பெருக்கல் 688 இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 302.72 ரூபாய். இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிண்ணம் இருக்குது. அது வந்து உள்ளீடற்ற அரைக்கோள வடிவத்தில் இருக்குது. அதோட உள்விட்டம் வெளிவிட்டம் கொடுத்துருக்காங்க. உள்விட்டம் எவ்வளோ அப்படின்னா 20 சென்டிமீட்டர், வெளிவிட்டம் வந்து 28 சென்டிமீட்டர். இதில் வந்து ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? முழுமையாகவே வர்ணம் பூசுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஃபுல்லாகவே வர்ணம் பூசுறதுனால நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறோம். மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? பை 3r² + r². இதில் கொண்டு வந்து ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளிடற்ற அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கிடச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து டிவைட் பண்ணதோ மல்டிப்ளை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச 0.14 ருபீஸ் செலவாகுது. அப்போது மொத்தமாக முழுமையாக வர்ணம் பூச எவ்வளோ செலவாகுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சதுர மீட்டருக்கு 0.14 ருபீஸ் செலவாகுது. மொத்தமாக எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது? 22/7 பெருக்கல் 688 சதுர சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ அதுக்கு வர்ணம் பூச எவ்வளோ செலவாகுன்னு கண்டுபிடிக்கணும். தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் என்னது? 302.72 ரூபீஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமன் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி 17.3 கிராம் பெர் கன சென்டிமீட்டர் எனில் கோளத்தின் எடையை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. உள்ளீடற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து
உள்ளீடற்ற கோளம். இதோட உள் விட்டம் கொடுத்துருக்காங்களா, உள் விட்டம் அப்படின்றது இதுதான். எவ்வளோ 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள் விட்டத்தை ஸ்மால் டின்னு எடுத்துக்கோங்க. 14 சென்டிமீட்டர். நம்மளுக்கு இதில் வந்து நம்ம ஆரத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். விட்டத்தை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிடும். 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 14 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. இது வந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ. ஏன் நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் உள் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த இடத்துல வெளி விட்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதில் இருந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க வந்து உள் விட்டம் கொடுத்துருக்கனால இதில் இருந்து நம்ம ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க, தடிமன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் விட்டம் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் தடிமன் வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். தடிமன் எவ்வளோ, 1 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றணுமா, அப்போது மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். 1/10 சென்டிமீட்டர். இதான் வந்து தடிமன். நம்மளுக்கு இப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ கிடச்சிச்சு, தடிமனோட வேல்யூ கிடச்சிச்சு. இதுலேருந்து நம்ம கேபிட்டல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது ஸ்மால் ஆர், இது வந்து தடிமன். தடிமனையும் ஸ்மால் ஆரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபுல்லாக கேபிட்டல் ஆரோட வேல்யூ கிடச்சிருமா. இப்போ ஆட் பண்ணுங்கள், ஸ்மால் ஆரையும் தடிமனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆரோட வேல்யூ கிடச்சிரும். ஆட் பண்ண என்ன வரும், ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 7, தடிமனோட வேல்யூ வந்து 1/10. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 71/10ன்னு வரும். இதை என்ன கேன்சல் பண்ணி அப்படின்னா 7.1 சென்டிமீட்டர். இதான் வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ 7.1 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 7 சென்டிமீட்டர். தடிமன் வந்து 1/10 சென்டிமீட்டர். ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோலத்தின் எடையை கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் அடர்த்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கோலத்தோட எடையை கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, இது வந்து ஒரு உள்ளீடற்ற கோலம். அப்போ உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, (4/3/R³ - small r³). 4/3 அப்படியே வச்சுக்கோங்க, பெருக்கல் 22/7. 5ஓட வேல்யூ என்ன, 22/7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன, 7.1 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன, 7 சென்டிமீட்டர். இதை வந்து கியூப் பண்ணிக்கோங்க. 4/3 அப்படியே இருக்கட்டும், பெருக்கல் 22/7 அப்படியே இருக்கட்டும். 7.1 கியூப் பண்ணனா வரும் 357.91. நெக்ஸ்ட்டு 7 கியூப் பண்ணால் 343. இதனே மைனஸ் பண்ணுங்கள், 4/3 பெருக்கல் 22/7. இதனே மைனஸ் பண்ணால் 14.91. ஓகே, இப்போ டிவைட் பண்ணலாமா, 1 7 7 14, அப்புறம் 1 7 மிச்சம் 2 3 21 அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 1 3 3 7 3 21, 1 3 3. அப்போது இந்த இடத்துல இங்கே பாயிண்ட் இருக்குது, அப்போ 0.71 அப்படின்னு வரும். நம்மளுக்கு மிச்சம் என்னென்ன கிடச்சிருக்கு, 4 பெருக்கல் 22 பெருக்கல் 0.71 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 62.48 கன சென்டிமீட்டர். இதான் வந்து இதோட வால்யூம். உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 62.48 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடர்த்தி கொடுத்துட்டு அவங்க கோலத்தோட எடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடர்த்தி எவ்வளோ, 17.3 கிராம் பெர் கன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கன சென்டிமீட்டர் பித்தளையோட எடை எவ்வளோ அப்படின்னா, பித்தளையின் எடை வந்து 17.3 கிராம். இதான் அதுக்கான மீனிங். பாருங்கள், அடர்த்தி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17.3 கிராம் பர் கன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு கன சென்டிமீட்டரோட எடை வந்து 17.3 கிராம்னு அர்த்தம். இங்கே மொத்தம் எத்தனை கன சென்டிமீட்டர் இருக்குது, 62.48 கன சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 62.48 கன சென்டிமீட்டரோட எடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 17.3ஓட 62.48
மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 1080.90 கிராம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஒரு கன சென்டிமீட்டர் பித்தளையோட எடை வந்து 17.3 கிராம். அப்போது மொத்தமாக எவ்வளோ இருக்குது? மொத்தம் வந்து அந்த உள்ளீடற்ற கோலத்தில் வந்து 62.48 கன சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நான் 62.48 கன சென்டிமீட்டரோட எடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 17.3 வந்து 62.48ஓட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த எடை கிடச்சிடும். மொத்த எடை வந்து 1080.90 கிராம். இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ளீடற்ற கோலமும் உள்ளீடற்ற அரைக்கோளமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கூம்பின் இடைக்கண்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.